பெசன்ட் நகர் கடற்கரையில் இரவில் நண்பனுடன் காரில் அமர்ந்திருந்த பெண்ணை மிரட்டி பணம் பறித்ததுடன் மாணவியிடம் அத்துமீறிய காவலர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை அடையாறு பகுதியைச் சேர்ந்த 20 வயது இளம்பெண் கேளம்பாக்கத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். தனது வகுப்பு தோழருடன் 2 தினங்களுக்கு முன்னர் இரவு தனது காரில் பெசன்ட் நகர் கடற்கரையை ஒட்டி உள்ள பகுதிக்கு சென்றுள்ளார். அங்கு காரை நிறுத்திவிட்டு இருவரும் பின் இருக்கையில் அமர்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்துள்ளனர். அப்போது 30 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் காருக்குள் டார்ச் லைட் அடித்துள்ளார். பிறகு கார் கதவை திறந்து டிரைவர் இருக்கையில் அமர்ந்து கொண்டு தான் சாஸ்திரி நகர் காவல் நிலைய காவலர் என கூறி அடையாள அட்டையை காண்பித்துள்ளார். இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என கல்லூரி மாணவியையும் அவரது வகுப்பு தோழரையும் அருவருக்கத்தக்க வார்த்தைகளில் பேசியுள்ளார். கேட்கும் பணத்தை தரவில்லை என்றால் காவல் நிலையம் அழைத்து சென்று இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்து விடுவதாக மிரட்டியுள்ளார். வெளியில் தலை காட்ட முடியாது, அவமானப்பட நேரிடும் என மிரட்டல் விடுத்துள்ளார். தங்களிடம் கையில் பணம் இல்லை, ஏடிஎம்மில் எடுத்து தருகிறோம் என இருவரும் கூறியுள்ளனர். இதையடுத்து அந்த காவலரே காரை ஓட்டிச் சென்று பெசன்ட் நகர் 32, 34வது குறுக்கு தெரு சந்திப்பு அருகே உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி ஏடிஎம் வாசலில் காரை நிறுத்தியுள்ளார். கல்லூரி மாணவர் மட்டும் இறங்கிச் சென்று ஏடிஎம்மில் 8000 ரூபாய் பணம் எடுத்து வந்து காவலரிடம் கொடுத்துள்ளார். கல்லூரி மாணவர் ஏடிஎம்மில் பணம் எடுக்கச் சென்ற நேரத்தில் காரில் அமர்ந்திருந்த மாணவியிடம் காவலர் தவறாக நடக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பணத்தை வாங்கியதும் சிறிது தூரம் காரை ஓட்டிச் சென்ற காவலர் காரை நிறுத்திவிட்டு தனது இருசக்கர வாகனத்தில் சென்று விட்டார். பிறகு கல்லூரி மாணவியும் அவரது வகுப்பு தோழரும் அவர்களது வீடுகளுக்கு சென்று விட்டனர். நடந்த சம்பவம் தொடர்பாக கல்லூரி மாணவி தனது சகோதரியிடம் தெரிவித்துள்ளார். இதையடுத்து கல்லூரி மாணவியும் அவரது சகோதரியும் சாஸ்திரி நகர் காவல் நிலையம் சென்று புகார் அளித்தனர். அதன் பேரில் போலீசார் கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்து ஜோசப் என்ற காவலரை கைது செய்தனர். குண்டித்தோப்பு காவலர் குடியிருப்பில் வசிக்கும் ஜோசப் அயல் பணியாக ஹைகோர்ட் வளாகத்தில் பணியாற்றுவதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவர் இதேபோல் எத்தனை பேரிடம் கைவரிசை காட்டியுள்ளார் என போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர்.